காய்ஸ் இதுதான் நான் ஃபஸ்ட்டு இருந்த இடம். ஹலோ மக்களே, இந்த இடமெல்லாம் எப்படி அட்ட இடம்னு உங்களுக்கு தெரியுமா? நெல், பருத்தி, கத்திரிக்காய், தக்காளி எல்லாம் விளைஞ்ச இடம். எப்படி இருக்குது பாருங்க நீங்களே. இவ்வளோ ஒரு வெள்ளாமை 20 வருஷமாக விளைஞ்சிருந்தா இன்னைக்கு காய் கசுறு இன்னைக்கு அரிச்சு இன்னைக்கு இந்த விலை விற்றுருக்காது. எவ்வளோ காடு, 2500 குடும்பம், பல சாதி நாங்கள் இதில் இருந்தோம். இந்த இடமெல்லாம் எங்கள் காட்டுக்கு போகிற வழி தான். எங்கள் காடு அப்படியே இந்த மரத்து சந்தெல்லாம் அப்படியே நெட்டாக எங்கள் விரல் நேருக்கு அந்தாண்ட எங்கள் காடு, கொஞ்சம் தூரத்தில் தான் எங்கள் காடு. இவ்வளோ புதை ஏறி போய் இது சும்மா தானே கிடக்குது. ஒரு இல்லாத மக்களுக்கு, ஏழை எளியோர்களுக்கு விட்டா நாங்கள் எவ்வளோ அதில் விளைய வச்சு நாங்கள் கொண்டு வந்து காய் மார்க்கெட்டில் நெல் மில்லில் நாங்கள் ஏதோ பொழப்பு பண்ணி நாங்கள் வயிறை கழுவிட்டுருப்போமே. எங்கள் வயிற்றில் அடித்து இந்தமாரி எல்லாம் காடு மலையை ஆக்கி இப்படி வனமாக பண்ணி வச்சு இவங்க பொழைக்கிறதுக்கு பாருங்கள். மரமட்டெல்லாம் வெட்டி அதை மிஷினில் விட்டு கோலமாக பண்ணி அது ஏதோ பேட்ரியில் ஏதோ பொருள் உருவாக்க அதை கொண்டு போகிறாங்களாம்மா. நாங்கள் ஏழைங்க எத்தனாயிரம் குடும்பம் எங்களுக்கு விட்டா நாங்கள் எத்தனாயிரம் குடும்பம் நாங்கள் வாழ்வோம். பணக்காரங்க பணக்காரங்களே வாழ்ந்துட்டுருக்கிறதுக்காக இந்த வேலையா? பாருங்கள், நீங்களே பாருங்கள். விஜய் தலைவர் முதலமைச்சர் அவர்களுக்கு அண்ணா, இந்த ஏழைங்களுக்கு பார்த்து நீங்கள் ஏதோ ஒரு உதவி செய்யுங்க. எங்கள் இடத்த எங்களுக்கு திருப்பி வாங்கி கொடுங்க. நீங்கள் வரவும் உங்கள் மேலே எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இந்தமாரி எங்கள் இடத்துல எங்களை வெளியேற்றி விட்டு எங்கள் இடத்துல இந்தமாரி ஒரு பொருள் உருவாக்கி இவங்க விற்று இவங்க மேலும் 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 பணக்காரம் ஆகணும். நாங்களாம் ஏழைங்க, வகுத்துக்கு கஞ்சி கூட இல்லாமல் நாங்கள் திரியணும். நீங்களே பாருங்கள் முதலமைச்சர் அவர்களே, நீங்களே பாருங்கள். இது நியாயமா? எங்கள் இடத்த எங்களுக்கே திருப்பி கொடுத்துருங்க. தளபதி விஜய் முதலமைச்சர் அவர்கள் அண்ணா வந்தால் தான் எங்களுக்கு விடுவு காலம் கிடைக்குன்னு அந்த கடவுள் தீர்மானிச்சிருக்குது. அதனால தான் நீங்கள் செவிச்சிருக்கிறீங்க. எங்களுக்கு ஏழைங்களுக்கு ஒரு நல்லது செய்யுங்க. பாருங்கள் எவ்வளோ சனங்க, எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். நாங்கள் இந்தாண்ட இடத்த பார்க்க வந்திருக்கிறோம்.